ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவிழம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரே குழப்பம், உன் வாழ்க்கையில் பல குழப்பத்தோடு கூட காணப்படுவதாக என் ஆவியானவர் காண்பிக்கிறார். இந்த காரியத்தை இப்படி செய்வோமா, இந்த காரியத்தை செய்வோமா, இந்த காரியத்தை செய்ய வேண்டாமா என்று சொல்லி சில நாட்களாகவே சில மாதங்களாகவே உனக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எந்த ஒரு சரியான முடிவெடுக்கிறதுக்கு கூட முடியாதபடிக்கு உங்களுக்குள்ளே பல தடைகள் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தன் உத்தம குமாரனாயிருக்கிற தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகரனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்பதாக இளம் போதகருக்கு ஆலோசனையாக பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்பா, நீ ஊழிய பாதையில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு முடிவு எடுக்கும் பொழுது குழப்பத்தோடு கூட எடுக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இதை செய்வோமா, இதை செய்ய வேண்டாமா என்கிற எண்ணத்தோடு எடுக்கக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? மனத்தெளிவு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறவளாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இரு மனதோடு கூட எடுக்கக்கூடாது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் அலைகிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருமனம் இருக்கிறதா? இருமனம் உள்ளவன் கர்த்தரை விசுவாசிப்பது கிடையாது, கர்த்தரை நம்புவது கிடையாது. இன்னைக்கு ஒரே மனதோடு கூட ஒரு மனத்தெளிவுள்ளவனாய் இருந்து தீங்கு அனுபவி என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன்? சில காரியத்தை நம்ம எடுக்கும் பொழுது சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், சில காரியத்தை கடந்து தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், வர வேண்டியதாக இருக்கும். எல்லாவற்றையும் தீங்கு அனுபவிக்க ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு தீங்கு அனுபவித்து சுவிசேஷகனுடைய வேலையை செய். அது மாத்திரமல்ல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு சொல்கிற வார்த்தையை நன்றாய் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், அந்த கடைசி நாட்களில் அதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தைக்கு வழி விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்திற்கு செவியை விட்டு விளக்குகிறவர்கள் தான் அதிகம். வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை பார்க்க முடியாது, வார்த்தையை நம்புகிறவர்களை பார்க்க முடியவில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை வைத்து, இந்த வார்த்தை சொல்கிறபடி நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார். யாரோ சொல்கிறார்கள், யாரோ கட்டுக்கதைகளை சொல்கிறார்கள், யாரோ பாரம்பரியங்களை சொல்கிறார்கள், அவர்கள் இதை சொல்கிறார்கள், இவர்கள் அதை சொல்கிறார்கள் என்று சொல்லி கட்டுக்கதைகளை நம்பாதிருங்கள், இல்லை முன்னோர்களுடைய நம்பிக்கையை நம்பாதிருங்கள். வசனத்தை நம்புங்கள், வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முடிவில் வசனம் இருக்குதா, வார்த்தை இருக்குதா, வார்த்தையின்படி நம்ம செய்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்து, நிதானித்து பார்த்து, ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து, வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, மனத்தெளிவுள்ளவனாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் நீங்கட்டும், உம்முடைய பிள்ளைகள் மனத்தெளிவுள்ளவளாக இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.